இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம், பிளாட் வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம், தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்குறோம், கல்யாணத்துக்கு கடன் வாங்குறோம். கொடுமையிலும் கொடுமை, 2 பேர் 3 பேர் வச்சு முடிக்க வேண்டிய, வீட்டுக்குள்ளே நடத்த வேண்டிய நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு கடன் வாங்கி பெருமைக்காக மண்டபம் பிடிச்சி சாப்பாடு வச்சு இன்னைக்கு அதற்காக கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமா இல்லையா? இவ்வளவு பெரிய கடன் தொகை வாங்குறோமே, நம்மளால அடைக்க முடியுமா? மௌத்துக்கு முன்னால் நம்ம அடைச்சிருவோமா? அதற்கு சக்தி இருக்குமா? அல்லாஹ் அதற்கு வழி காட்டுவானா? நம்மளால முடியுமா? யோசிக்கிறதே இல்லை. வீட்டை கட்டணும்னு சொல்லி கடன் வாங்குறோம், கடைசியில கடன் கட்ட முடியாம வீட்டையே விற்கிற நிலைமை வருது இல்லையா? தொழில் தொடங்கணும், தொழிலுக்கு மேல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேராசைப்பட்டு கடன் வாங்குறோம், கடைசியில அந்த வாங்கிய கடன் அடைக்க முடியாம இருக்கிற தொழிலையும் இழந்து விடக்கூடிய